நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா 34வது அதிகாரம் வசனம் 16. ஐசாயா சாப்டர் 34 verse 16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதீராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இந்த வார்த்தைகளை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தாமே வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த கடைசி நாட்கள்னு சொல்லப்படும் போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை மாத்திரம் குறிக்கிறதா இல்ல, இந்த உலகத்திற்கு வருகிற நியாய தீர்ப்பையும் குறிக்கிறதாகவே இருக்கு. அப்படி உலகமானது நியாயம் தீர்க்கப்படும் போது தேவனுடைய கோபாக்கினையை தாங்கிக் கொள்ள யாரால கூடும்? அதை பற்றின சில விஷயங்களை இந்த அதிகாரம் உள்ளடக்கினதா இருக்கு. இப்படி கடைசி நாட்கள்ல மக்கள் தங்களுடைய கேள்விகளுக்கு விடை தேடி சுற்றி திரிவாங்க. அந்த விடை எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட வேதாகமத்துல இருக்கு. இந்த வேதாகமானது நம்முடைய கடந்த காலத்தையும் காண்பிக்குது, நம்முடைய நிகழ்காலத்தையும் காண்பிக்குது, வரக்கூடிய எதிர்காலத்தையும் காண்பிக்குது. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஜீவனுள்ள வார்த்தைகளையே தேவன் நமக்கு வேதாகமாக கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தைகளை தேடி வாசிக்கும்படியாக தேவன் இந்த நாள்ல உத்தரவு கொடுக்கிறாரு. இந்த வார்த்தைகளை எத்தனை பேர் தேடுறோம்? நாம கடந்த வருடம் நவம்பர் மாதம் 1 தேதியில பார்த்தோம். ஆயத்தமாவதற்கு நாம ஆவியானவர் துணை கொண்டு வேத வார்த்தைகளை அதிகமா வாசிக்கும் போது நம்முடைய பாத்திரமானது தேவனுடைய சுடர்னால எழும்பி பிரகாசிக்கிறதா இருக்கும்னு. அப்படியாக அவருடைய வருகைக்கான ஆயத்தத்திற்கு மாத்திரமல்ல, நாம் தேடுகிற அநேக கேள்விகளுக்கு விடையாக நம்முடைய கைகளில் இருக்கிற வேதாகமே இருக்கு. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. கர்த்தருடைய புஸ்தகத்துல எந்த ஒரு குறைவும் இல்லாம எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக சகலமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சில விஷயங்களை சுயமா நம்மால புரிந்து கொள்ள முடியாம போகலாம். அதற்காகவே நமக்கு சத்திய ஆவியானவர் துணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் துணையை நாடும் போது சகல சத்தியத்திற்குள்ளயும் நம்மள நேர்த்தியா நடத்தி கொண்டு போவார். இந்த கடைசி நாட்கள்ல வேதத்தின்படி நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறவங்க கொஞ்சம் பேரா தான் இருக்காங்க. அப்போ நாம என்ன செய்யணும்? தனிப்பட்ட முறையில நாம வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்கணும். நாம இதை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். ஏசாயா 8வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. இந்த வார்த்தையின்படிதான் இப்ப எல்லாருமே பிரசங்கிக்கிறாங்களா? இந்த வார்த்தையின்படிதான் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறதா? இதை நம்ம நிதானிச்சு பார்க்கணும். அதற்கு நாம தனிப்பட்ட முறையில வேதத்தை தியானித்து பார்க்கணும் இல்லையா? ஏன்னா தேவனுடைய வருகையில சேர்த்து கொள்ளப்படுறதுக்கு மாத்திரம் இல்ல, நியாய தீர்ப்பு வருங்கிறத அறிந்து கொண்டு அதிலிருந்து நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிற அனைவரையும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஆதாயப்படுத்தணும் இல்லையா? தேவன் அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறார்னு சொல்லிட்டு சங்கீதம் 138வது அதிகாரம் 2வது வசனம் நமக்கு சொல்லுது இல்லையா? அப்படியாக அவருடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரம் 18வது வசனத்துல என்ன சொல்றாரு? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்றாரு. லூக்கா 21வது அதிகாரம் 33வது வசனத்துல வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லைன்னு சொல்றாரு. அப்படியாக வார்த்தையானது நம்மை வழிநடத்துகிறதா இருக்கு. இந்த வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்கிறவர்களாக நாம இருக்கணும். ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல சோதனைகள் நேரிடும் போது நாம் அதுல இடறி விழுந்து விசுவாசத்துல பின்மாற்றம் அடைந்தோம்னா இந்த நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக அல்லவா நாம் இருப்போம். அப்ப எவ்வளவு விழிப்போடு இருக்கணும், நம்முடைய ஆவியில எவ்வளவு அனலோடு இருக்கணும். நம்முடைய ஆவிய அனல் மூட்டக்கூடிய வார்த்தைகளை தேவன் நமக்கு இந்த வேதாகமத்தில் தந்திருக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்ம கண்ணோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். 2 பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இருளுள்ள
இருளுள்ள ஸ்தலமா இந்த உலகம் இருக்கும்போது நமக்கு பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிற வசனத்தையே நாம கவனிச்சிருக்கணும். அப்பதான் நம்மால இந்த சோதனையில இடறி விலகாம பாதுகாத்து கொள்ள முடியும், விசுவாசத்துல பலப்பட முடியும். ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். இந்த வார்த்தையே சகலத்தையும் நிர்ணயிக்குது. இந்த வார்த்தைக்கு திரும்பும்படியா தேவன் மறுபடியுமாய் நம்மை அழைக்கிறாரு. இந்த வார்த்தை மாத்திரமே நம்மளை சோதனையிலிருந்து தப்புவிக்கும். இந்த வார்த்தை மாத்திரமே நம்மை தேவனிடத்துல சேர்த்துக்கொள்ளும். இந்த வார்த்தை மாத்திரமே நம்மை நியாய தீர்ப்பிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தையை சரணடைந்தவங்க ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தையை அனுதினமும் நோக்கி பார்த்து அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்பதற்காகவே இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து அனுதினமும் குறைவில்லாத அவருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கணும். ஆவியானவரால் அருளப்பட்ட இந்த வார்த்தைகளை அவருடைய துணை கொண்டே வாசித்து தியானித்து அதன்படி நடந்தோமேயானால் நாம தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பி அவருடைய வருகையில சேர்த்து கொள்ளப்படுவதற்காகட்டும், நம்முடைய ஆத்மாவை ரட்சித்து நித்திய ஜீவனுக்குள்ள நடத்துகிறதுக்கு ஏதுவாக இருக்கட்டும், எல்லா வழிகளும் நமக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை அனுதினமும் நாம தியானிக்க தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீங்க மகிமைப்படுத்திருக்கீங்க தகப்பனே. அப்பா, இந்த இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளை நித்தமும் நாங்க நோக்கி பார்க்கணும் தகப்பனே. அதுவே எங்களுக்கு விடிவெள்ளியாய், அப்பா, எங்களுடைய நம்பிக்கையாய், எங்களை நடத்துகிற விதமாய் இருக்கிறதே தகப்பனே. அப்படியாய் ஆவியானவரால் அருளப்பட்ட இந்த வார்த்தைகளை அவருடைய துணை கொண்டு அனுதினமும் நாங்க வாசிக்கவும் தியானிக்கவும் அதிலிருந்து சகல காரியங்களை கற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கோபாக்கினிலிருந்து தப்பிக்கொள்கிறதுக்கு எங்களையும் எங்களை சேர்ந்த எல்லாவரையும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் நடத்தணும் தகப்பனே. அதற்கு முதலாவதாக வார்த்தையில நாங்கள் பலப்பட்டவர்களாய் எழும்பி நிற்கணும் ராஜா. அதற்காக உம்முடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தை உம்முடைய ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு அறிவித்து எங்களை வழிநடத்துங்க ராஜா. ஆம் தகப்பனே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். தேவரீர் சகலத்தையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவரா இருக்கீங்க. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த வார்த்தைகள் படி எங்களை வழிநடத்துங்க. இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை எங்களை வாழ செய்யுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.